அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றார் என்பதற்காக அரசு சேவையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனைய ஜனாதிபதிகள் எவ்வாறு அரசியல் நியமனங்களை வழங்கினரோ அதனையே தற்போதைய ஜனாதிபதியும் பின்பற்றுகிறார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஷ்ரூப் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேர்தல் காலங்களில் முறைமை மாற்றம் தொடர்பிலும் அரசு சபையில் குடும்ப நியமனங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய விமர்சனங்களை முன்வைத்தது. தமது ஆட்சியில் தகுதிக்கு ஏற்ற நியமனங்களே வழங்கப்படும் என்று கூறினர். இவ்வாறு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை அவர்களே மீறியுள்ளனர். தற்போதைய முக்கிய அரசு பதவிகளில் ஆளும் தரப்பினரின் உறவினர்கள் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அது மாத்திரமன்றி ராஜதந்திர நியமனங்களும் இவ்வாறே காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தால் வெளிநாடுகளுக்கான பதவிகளுக்காக 14 நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த நியமனங்களில் ஒருவரை தவிர வேறு எவரும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை. தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட ஒருவர் வெளிநாடு ஒன்றிற்கு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான அரசியல் ரீதியான நியமனங்களாலேயே நாடு வீழ்ச்சியடைந்தது என்பதே தேசிய மக்கள் சக்தியின் வாதமாக காணப்பட்டது. ஆனால் அவர்களும் இன்று அதனையே செய்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றார் என்பதற்காக அரசு சேவையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனைய ஜனாதிபதிகள் எவ்வாறு அரசியல் நியமனங்களை வழங்கினரோ அதனையே தற்போதைய ஜனாதிபதியும் பின்பற்றுகின்றார். அரசியல்வாதிகளின் கையில் உள்ள அதிகாரம் மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரசாரத்தின் ஊடாகவே தேசிய மக்கள் சக்தி மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டது. ஆனால் இன்று அதற்கு முரணான நிர்வாகமே இடம்பெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஒருவர் வெளிநாட்டு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது முற்றுமுழுதாக சட்டத்துறையில் அரசியல் செல்வாக்கினை காண்பிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.